பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஜெபிப்போமா? கண்களை மூடி. Thank you Jesus. பேசும் தெய்வமே, இந்த காலை வேலைக்காய் நன்றி. கடந்த 8 மாதங்களையும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறீர். பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். இன்னும் பெரிய காரியங்களை செய்யும். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ எங்களை போஷிக்கிறவர், புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்க்கிறவர் ஆண்டவரே. அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கிறவர். எங்களுக்கு வசனமும் நீ தருகிறேன், ஆவியும் பொழிகிறேன், எங்களை திருப்தி ஆக்குகிறேன். ஒரு சமூகத்திலே நாங்கள் ஆனந்தம் கொள்கிறோம். ஆமென் ஆண்டவரே. இந்த வசனத்தை ஆசீர்வதியும் எங்களோடு பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு. எல்லாரும் படிக்கலாம். எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் பாருங்க. பைபிள் பாருங்க. கேட்டு பைபிள் படிங்க. எல்லாரும் படிங்க. ஆமென். நல்ல வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். விசுவாச பிள்ளைகள், தேவ பிள்ளைகளுக்கு தேவனை கர்த்தரை கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை இந்த நாளிலே நமக்கு தருகிறார். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவு வராது. ஒரு நன்மையும் குறைவு படாது. ஸோ இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? But they that seek the Lord shall not want any good thing. Any good thing. அப்படின்னா எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஸோ நான் கேட்டா சொல்லுங்க, அம்மா என்ன உங்களுக்கு என்ன குறை? சொல்லு. ஐயா எனக்கு வீடு கட்டணும்யா, எனக்கு கல்யாணம் பண்ணணும்யா, ஐயா என் கடன் தீரணும்யா, அப்புறம் என்ன சொல்லுவீங்க? இருக்குல்ல? ஸோ இந்த தேவைகள் எல்லாம் இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த தேவைகள் எல்லாம் எனக்கு கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா தேவையை கொடுக்குறாரு? ஏன் பசியை கொடுக்குறாரு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசி எடுத்த அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண. நிறைய பேருக்கு பசி இருக்குல்ல, சரியா சாப்பிடவும் முடியல, 4 நாள் கழிஞ்சு போயிடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் இடமோ வாங்கி குடிச்சுக்கிறாங்க. ஆண்டவருக்கு நல்ல பசி இருக்குது, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை சொல்லுவாங்க, என்ன ஆண்டவருக்காக இவ்வளோ கொடுத்தாரு, சிக்கன் கொடுத்தாரு. நாங்கள் வளாகத்தில் சொன்னாங்க, என்ன ஒரு நான்வெஜிடேரியன் வரமாட்டேங்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேட்டால் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய தேவன் குறைவு வைக்கிற தேவனே. கானா ஊரில் திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. கல்யாணத்தில் குறைவுபட்டு அந்த காலத்தில் யூத ஜனங்கள் முறையின்படி திராட்சை ரசம் வைப்பாங்க சாப்பாட்டில், பத்தியில் வைப்பாங்க. ஸோ திராட்சை ரசம் அங்கே குறைவுபட்டது. நிறைய ஏன் குறைவுபட்டதுன்னா கேட்காதுங்க. ஏன் ஜனங்கள் வந்துட்டு இருப்பாங்க, இல்லை கம்மியாக செய்துட்டாங்களா, இல்லை தெரியல. நம்ம 200 பேர் பட்ஜெட் போட்டோம்னா எவ்வளோ பேருக்கு சாப்பாடு பண்ணணும்? நம்ம சொல்ல மாட்டேன். எவ்வளோ
பேருக்கு சாப்பாடு இருக்கு, 200 பேர் வருவாங்க. ஆ 250 பேர் இருக்கு இல்லை? சரி. இந்த ஊரில் வந்து காணா ஊர், அந்த ஊரில் அவங்க கால்குலேஷன் போட்டாங்களோ இல்லை போடலையோ நமக்கு என்னன்னு தெரியல. ஆனால் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? திராட்சை ரசம் ஸ்கொயராகிசியா என்ன இந்த யூத ஜனங்கள்லாம் இருக்காங்க தெரியுமா? குடிப்பாங்க. நான் அந்த பாட்டில் சொல்ல, திராட்சை ரசத்தை சொல்கிறேன். குடிப்பாங்கன்னு அவங்க மாதிரி சிரிப்பாங்க. அசுதி சொல்கிறேன் இல்லை. திராட்சை ரசம் அவங்களுக்கு மெயின். திராட்சை ரசத்தை குறித்து, திராட்சை வத்தலை குறித்து, இந்த திராட்சை செடியை பற்றி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதை நான் பைபிள் காலேஜில் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டால், யூத ஜனங்களுடைய வருமானம் மெயின் இன்கமே இந்த இதுதான். திராட்சை ரசம், ஒலிவ எண்ணெய், விவசாயம். நான் இன்னைக்கும் விவசாயத்தில் நம்பர் 1 நாங்கள் இஸ்ரேலில் கண்டுபிடிச்சிருக்கேன் விவசாயம். ஸோ கரெக்டாக அந்த இடத்த தேவன் ஆசீர்வதிச்சிருக்கேன். ஸோ இங்கே காணா ஊர்கள் அப்படிப்பட்ட இடத்துல அந்த ஊரில் என்னாச்சு, திராட்சை ரசம் குறையப்பட்டுச்சு. அங்கே மரியாதை வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படியா? என்ன சொன்னாங்க அவங்க? திராட்சை ரசம் இல்லை. நம்ம ஆட்கள் இல்லை இல்லைன்னு சொல்லி பழகு போட்டாங்க. கத்தருக்கு சொல்றோம், ஆண்டவர் சொன்ன இருக்கு. நம்ம தேவன் யார் தெரியுமா? ரோமர் 4:17 படி. ரோமர் 4:17. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறீர்கள். நம்ம தேவன் யாரு? அந்த ராசரசம் இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருக்கு. கர்த்தர் என்ன பண்றாரு? தண்ணியை ஊத்துங்க. உன்னால தண்ணி தான் ஊற்ற முடியும், திராட்சரசம் ஊற்ற முடியாது. அதை நாம தான் ஊற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது கேட்டார் எலிசா. ஐயா, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் மட்டும் என்கிட்ட இருக்குயா. இங்க என்ன இருக்குது? கல்யாணத்துல தண்ணி இருக்குது, ரசம் இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்குது? வெறுமையான பாத்திரம். எது உங்ககிட்ட இருக்குதோ அதை கட்டடத்தில் கொண்டு இருப்பான். அல்லேலூயா. பேசி ஜோம் சொல்லு, அடுவே இவ்வளோதான் இருக்குது, இதுமாதிரி இல்லை. கட்டடத்தில் பார்த்துமா தண்ணியை ரொம்ப ஊற்றுனாங்க. வேலைக்காரர் சொன்ன அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். நீங்கள் என்ன கர்த்தர் சொன்னாரோ அதை செய்தீங்கன்னா தண்ணி திராட்சை ரசமாக மாறிடும். ஆண்டவர் சொல்லாததை செய்ததான் ஒரு அற்புதத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. கர்த்தர் என்ன சொன்னாரு சரி, அந்த தண்ணி திராட்சை ரசமாக மாறிடுச்சு. கர்த்தர் சொல்றோம். எப்போ மாறிடுச்சு? அதுதான் எப்போ மாறிடுச்சு? தண்ணியை ஊற்றும் போதா இல்லை பானையை ஆயுதம் பண்ணும் போதா? எப்போ திராட்சை ரசம் மாறிடுச்சு? இந்த பக்கம் யாராவது சொல்லுவாங்க, அதை கொண்டு போகும்போது கொள்ளும் போது கூட தண்ணி தான், அது கொண்டு போகும்போது தான் திராட்சை ரசமா. அப்படின்னா நான் லாஸ்ட் பிட்வீன் ஜீசஸ். நம்ம ஆண்டவர் யாரு? கடைசி நேரத்தில் தான் என்ன பண்ணுவாரு? அற்புதம் பண்ணுறாரு. அது வரைக்கும் நடக்காது. தண்ணி பானை ஆயத்தம் பண்ணும்போது நடக்காது, தண்ணி ஊற்றும் போதும் நடக்காது, மொள்ளும் பொழுதும் நடக்காது.
அதை எப்போ விசுவாசத்தோடு கொண்டு போனோமோ தேர்வா மாற்றப்படி இல்லாதவைகளை இருக்கிறதை போல தேவன் மகிமை குறைவுகளை நிறைவாக்குகிறார். சரி, மரியாள் கர்த்தரிடத்துல போய் சொன்னான். நம்ம படிப்போம், பெண் வீட்டார்கிட்ட சொல்லி பாஸ்டர்கிட்ட சொல்லியிருப்போம், ஐயா திராட்சை தோசை இல்லை, பிரியாணி இல்லை, காலி. மரியாதை பாருங்க, விசுவாசம். யார்கிட்ட போய் சொன்னான்? ஏன் ஏசப்பாவிட்ட போய் சொன்னா அந்த அற்புதம் நடந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணா தெரியுமா? முந்தின ரசத்தை காட்டிலும் தீட்டின ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்துச்சு. ருசியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. உன் மனைவி உனக்கு சரியான ருசியான பதார்த்தம் போடலன்னா கூட கர்த்தர் உனக்கு ருசியான சமையலை தெய்வம் கொடுப்பார். சாரி மனைவிமார்களே, உங்களை சொல்றது நினைக்காதீங்க. சில இடத்துல ரொம்ப அடிபட்டுருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 வார்த்தை ஆறுதான் நான் சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல குக்கிங் பண்ணுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். குக்கிங் பண்ணுறது கூட ஒரு கடை தான் இல்லை? கட்டிடம் கட்டுறது ஒரு கடை, குக்கிங் பண்ணுறது ஒரு கடை. இப்படி ஒரு சில கடைகள்லாம் இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் வராது. அதில் யார் இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க பாரு, அவங்களுக்கு தான் அது வரும். இல்லாதவங்க பிடிச்சி போட்டு நீ செய்யு போட்டு கொடுத்து அவங்கள சாவட ஒருவன் என்ன பண்ணுவான்? இது பண்ணல, அது சரியில்லை, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். சரி, சாப்பிடும் போது தான் பாருங்க ஏதாவது ஒரு நோட்டு சொல்லி உட்காந்து இல்லை. சரி, அதை எப்படி சொல்லணும்னா அவங்க எப்படி எப்படி இருக்குது கொஞ்சம் அந்த பூண்டு இஞ்சி கொஞ்சம் சேர்த்துன்னா அப்போ நல்லா இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் போச்சு. அடுத்த முறை பண்ணும்போது அதை சரி பண்ணு. அந்த உங்களுக்கு நான் பண்ணேன் இப்படியா அப்படியா தாக்கி போட்டு தட்டி வீட்டில் 2 ஆக்கி இருக்கிற சமையலும் கழுதை தேய்ச்சி கட்டை ரொம்ப அடிச்சுட்டு ஒரு கதை மாதிரி உள்ளதும் போச்சு. நோலங்கள் அவரால் சமைச்சதான் நம்ம சாப்பிட முடியும். அல்லேலூயா. கத்திரிக்கு சொல்றது சமைக்கிறாங்க, அது வந்து கத்திருக்கு. உங்கள் அம்மா வீட்டில் எப்படி சாப்பிட்டீங்களோ அதை பற்றி எனக்கு தெரியாது. இங்கே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்துட்டாரு. அவங்க செய்யறது தான் நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாக. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த திராட்சை ரசம் உங்களுடைய குறைவு பட்டுச்சு, ருசி கம்மியாக இருந்துச்சு. அது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப டேஸ்டாக மாற்றிட்டார். நீங்கள் ஜோம் பண்ணுங்க, உங்கள் மனைவி நல்லா சமையலையா? கணவன் மாதிரிலே நல்லா என்ன பண்ணுங்க, உங்கள் மனைவிக்காக ஜோம் பண்ணீங்களா? அது பண்ண மாட்டேங்கிறீங்களா? மனைவிகளே, உங்கள் புருஷனுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க? ஆண்டவரே ஒரு உருவருப்பை நிறுத்துங்க, போடு ஒரு போடு. இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? புருஷனும் மனைவி 2 பேருமே சபையில தேர்ந்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் கல்யாணம் வரும்போது டீ கூட போனேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்படி வளர்த்துட்டாங்க. டீயை கூட குடிச்சோம் தான் கொடுத்து இனி வரும் கொஞ்சம் தான் குடிப்பேன். டீ ரொம்ப தான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தான் குடிக்க மாட்டேன். அது டீயை குடிக்க மாட்டேன். அப்பமா கல்யாணம் ஆன பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் டீயை போட கற்றுக்கணும். ஆமாம், சமையல்லாம் செய்ய தெரியுமான்னு கேட்டாரு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக நீங்க சில காரியங்களை கர்த்தரை தேடுகிறீங்கன்னா
தேவனை தேடுகிறதுனால சில நன்மைகளை சில ராஜாக்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். அதை நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது 2 நாளாகமம் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 26 2 Chronicles 26. அதில் 3லிருந்து 5 வருடம் படிப்போம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்தது. மைக்கில் படிங்க கொஞ்சம். படிங்க படிங்க. 52 வருஷம் எருசலேமின் அரசானான். எருசலேம் நகரத்தானாக அவன் தாயின் பேர் எக்கோனியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். உசியா ராஜா, இந்த ராஜா இஸ்ரேல் ராஜா கிடையாது, யூத ராஜா. இந்த யூத ராஜாவில் அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, 16 வயதாக இருந்தபோது அவன் 52 வருஷம் எருசலேமை அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதனால கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரை தேடினா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய காரியம் வாய்க்கும். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவன் மகிமை உண்டாகும். அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். ராஜாவாக இருந்தான். ஆனால் அந்த 4வது வசனத்தில் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்கு. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் என்று சொல்லப்பட்டது. அவனுடைய அப்பா, யாருடைய அப்பா? உசியாவுடைய தகப்பனார் என்ன செய்தார்னா, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். அவங்க அப்பா செய்ததை இவன் மகன் படிச்சுட்டான். இவனும் கர்த்தரின் பார்வைக்கு முன்பாக செம்மையானதை செய்தார். ஆகையினால் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். இன்னைக்கு உங்க காரியம் வாய்க்கணுமா? நீங்க என்னென்ன காரியம் நீங்க மனசுல நினைக்கிறீங்க, உங்க காரியம் வாய்க்கணுமா? சரி, அவன் எப்படி கர்த்தரை தேடினான் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 6வது வசனத்தை படிச்சு பாருங்க. அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்பேனின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினார். பெலிஸ்தரையும் ஊர் மாகாளிலே குடியிருக்கிற அரபியரையும் வெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். உசியா எருசலேமிலே முளைவாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலும் வயல்வெளியிலும் பயிர் குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடினால்
அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். நிறைய அவனை பற்றி இங்கே சொல்லப்பட்டது. முக்கியமாக சொல்ல வர காரியம், அவன் எப்படி கர்த்தரை தேடினான் அப்படின்னு சொன்னால், இங்கே 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்ரேமின் அலங்கத்தையும் அஸ்ரோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்ரோத் நாட்டிலும் பெலிஸ்தர்களும் பட்டணங்களை என்ன செய்யலன்னா, அங்கே எதிரியாக இருந்த அந்த சத்துருக்கள் செய்ததான அந்த விக்கிரகங்களை அவன் நீக்கி வெட்டி தூக்குகளை நீக்கி அதையெல்லாம் சரிப்படுத்தி கர்த்தரை அவன் தேடின நாட்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தின நாட்களிலே தேவன் அவனுக்கு துணை நின்றார். தேவன் சொல்ல, எதெல்லாம் வெட்டி போடணுமோ அதெல்லாம் வெட்டி போடணும், எதெல்லாம் உடைக்கணுமோ அதெல்லாம் உடைச்சு, எதை கட்டணுமோ அதை அவன் கட்டணும். இப்படி கர்த்தரை தன் வாழ்க்கையிலே அவன் தேட ஆரம்பித்தார். கர்த்தர் அவன் காரியங்களை வேலை செய்கிறார். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் எடுத்துக்கல, நம்ம எழுத்தின் ரீதியாக விக்கிரகங்களை நம்ம ஆராதிப்பதில்லை. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, நம்ம காதில் போதும் இந்த சடங்கு பண்ணணும், இப்படி செய்யணும். ஏன்னா முக்கியமாக இந்துஸ் ஆண்டவர் புதுசாக ஏற்றுக்கொண்டு வருவர்கிட்ட அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, சொந்த பந்தங்கள் என்ன பண்ணுவாங்க, சில பரிகாரங்களை, சில சடங்காச்சாரங்களை இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இல்லை, ஆண்டவர் எந்த சடங்கும் பைபிளில் செய்யும்படி சொல்லவே இல்லை. அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் இடித்து அதை அழிச்சோம். 2வது, அந்த இடத்துல அவன் கட்டினான். பட்டணங்களை அவன் கட்டினான், கோபுரங்களை அவன் கட்டினான். இப்படி என்னென்ன காரியங்களை நம்ம லைஃப்பில் கட்ட வேண்டுமோ அதை என்ன பண்ணணும், என்ன கட்டணும், வாட் ஷுட் பி டு அப்படின்னு சொன்னால், எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம பைபிள் எடுத்துக்கொண்டார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் படி. தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எதனால கட்டப்படுறோம்? நல்லா படிச்சு பைபிள் பாருங்க. அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே, அது என்ன ஆவி? மனுஷ ஆவியா, மிருக ஆவியா? என்ன ஆவி? நம்ம மாளிகை எப்படியா கட்டணும்? எங்க செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு கட்டணும். செங்கல் சிமெண்ட் இருந்தால் பில்டிங் கட்டிடலாம். நம்மளை எப்படியா கட்டுறது? செங்கல் சிமெண்ட் வச்சு கட்ட முடியும்? இல்லை. பைபிள் சொல்லுது, ஆவியினாலே கர்த்தர் வித்தியாசமானது. நம்மளை கட்டணும்னு விரும்புகிறார். எப்படி கட்டப்படணும் அப்படின்றதையும் ஆண்டவர் சொல்லி எழுதி வச்சிருக்கார். எப்படி கட்டணுமா? அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு, நல்ல வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆவியினாலே
ஆவியினால தான் நம்ம கட்ட முடியும். என்ன கட்ட முடியும்? தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் கட்டப்பட. ஆவியினால் எப்படி கட்டுறது? கல்லு மண்ணு இல்லையா? சிமெண்ட்ல எப்படி கட்டுவீங்க? இப்போ நம்ம கட்டப்படணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவை? ஆவியின் அபிஷேகம் நிறைவு. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் தாவீது சொல்றார், என் சத்துருக்கள் நிமித்தம் நீங்க எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது என்னது? என்னது அந்த அபிஷேகம்? என்னதுயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த காலத்துலலாம் ராஜாக்களை வந்துட்டு உருவாக்குவாங்க. எப்படி உருவாக்குவாங்க தெரியுமா? ராஜாக்களை ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுதப்பட்டிருக்கோம். எலிசா அவன் போய் சீரியாவில் இருக்கிற ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணினான். இஸ்ரேலிலே வந்து ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணினான் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ராஜாவாய் மாறுவதற்கு அவனுக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டா நம்முடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த அபிஷேகம் இருந்தால்தான் அந்த ராஜ கௌரவமும் அந்த ராஜ கம்பீரமும் அவனுக்குள்ள வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பெட்ரோல் இல்லாமல் எப்படி வண்டியா ஓடும்? பெட்ரோல் வேணும். வண்டியை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். ஓட்டத்துக்கு என்ன தேவை? பெட்ரோல் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெட்ரோல் தான் ஆவியானவர். ஆவியினாலே நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். So every day you need the anointing of the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த அபிஷேகம் இருந்தாதான் தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து நாம் கட்டப்பட்டு வருவோம். பேசலாம். உசியா இடிக்க வேண்டியதை இடிச்சான், கட்ட வேண்டியவைகளை கட்டினான். ஸோ இப்படி உசியா தேவனை தேட ஆரம்பித்தான். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீங்க ஆவியின் அபிஷேகம் பெறலைன்னா, இன்னும் தேவனை நீங்க சரியா தேடலன்னு அர்த்தம். நீங்க அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உன் காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார். உன் காரியத்தை தேவன் டெய்லி ஜெபம் பண்ண, அனுதினமும் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்துவ அனுபவம். அதிகாலை ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அவன் நாளுக்கு நாள் ஆடு மாடு அங்க சொல்லப்பட்டு வசனம் படிக்கும்போது அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக மாடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். பார்த்தீங்களா எப்படி அவன் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்? பார்த்தீங்களா? அதிகமாக தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இரண்டாவது ராஜாவை நான் சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 17வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3-5 வசனம் வரைக்கும் படிக்கலாம். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களிலே நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். ஆகையால் கர்த்தர் அவன் கையில்
பாரத்தை திடப்படுத்தினார். அப்புறம் யூத கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. அவனுக்கு என்ன கிடைச்சுதான்? ஐஸ்வர்யமும் கனமும். முன்னாடி சொல்லுங்க, என்ன கிடைச்சது? உங்களுக்கு வேணுமா? ஐஸ்வர்யமும் எவ்வளவு நாளையா நான் கடன் இருக்கிறேன். உன் கடன் பிரச்சனை தீர்க்கணுமா? அது வழி சொல்றாங்க. உன் பற்றாக்குறை தீர்க்கணுமா? எப்படி ஐஸ்வர்யம் வந்துச்சு தெரியுமா? பாருங்க, நல்லா பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல், அவங்க இஸ்ரவேல் செய்கைகள் என்ன செய்தாங்க? அவங்க பாகால கும்பிட்டாங்க, அந்நிய தெய்வத்தை ஆராதனை செய்தாங்க, அந்நிய கலாச்சாரங்களை கை கொண்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் இவங்க செய்ததுனால அப்படி இவன் செய்யாம அவன் என்ன பண்ணனா, தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி என்ன பண்ணான்? நம்ம யார் கற்பனையின்படி நடக்கணும்? கர்த்தருடைய கற்பனையின்படி. அப்போ நடக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கனமும் மிகுதியாய், கொஞ்சம் இல்லையா, மிகுதினா அங்கே இருக்கு, நிறைய வசனம் இருக்குது. பாருங்க, 11வது வசனம் படிங்க. சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட. பெலிஸ்தர் யார் தெரியுமா? அவனை எதிரி, அவன் சத்துரு, அடிக்கடி யுத்தம் பண்றான். அவன் என்ன பண்றான்னா, யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அரபியரும் கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி கோட்டைகளையும் கட்டினான். கைத்தட்டி சொல்றோம் பண்ணுங்க. சோதரம், நம்ம ஒரு சின்ன காரியத்தை நம்ம கட்ட முடியும், ஒரு சின்ன வீட்டையை நம்ம கட்ட முடியல. இவன் என்ன பண்ணான் பாருங்க, ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களை கட்டினான். என்னென்னலாம் நினைச்சோன்னா அதெல்லாம் கட்டான். காரணம் கேட்டா, ஐஸ்வர்யமும் கனமும் அவனை தேடி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள கர்த்தர் ஆசீர்வதிக்குமா? உங்க கை பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்குமா? இவன் போய் தேடி போய் பணம் கொடுறான். அந்த சகையை போய் கேட்டான், வரி கேட்டான், பணம் கொடு அப்படின்ட்டு அநியாயமா வட்டி வாங்குவான், கேட்பான். அப்படி போய் இவன் கேட்கல. இவன் கர்த்தரை தேடினா இவங்களை சத்துருக்களே கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? கட்ட காசை கொண்டு வந்து கையில காணிகளை கொண்டு வச்சுக்குவா. நீங்க கர்த்தரை தேடினா நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அது உன்னை தேடி வரும். கைதட்டி சொல்றாங்க. கர்த்தரை தேடினால் அது உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும். சரியா? தேவனுக்கு சொல்றான். சரி, ரெண்டாவது குறிப்பு, எப்படி அவன் தேடினான்? அவன் முதல்ல வந்து அந்த இவனை பார்த்தோம், யார்? உசியா ராஜா. அவன் வந்து விக்கிரகங்கள்லாம் வெட்டி போட்டான், இடிச்சு போட்டான், கட்ட வேண்டியது கட்டினான். இவன் எப்படி தேடினான் பாருங்க. 6வது வசனம் படிங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. மேடைகளை, விக்கிரக தோப்புகளை, யூதாவை விட்டு அகற்றினான். என்ன பண்ணா,
பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய படிகளமான் அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனேலையும் மிகாயாவையும் இவர்களோடே கூட செமயா நெதனியா செபதியா ஆசகேல் செமெரமோத் இதெல்லாம் மடமடமா சொன்னா எப்படி இருக்கும்? யோனத்தான் அதோனியா தொபியா ஓபேத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடே கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு பட்டணங்கள் எல்லாம் பிரித்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அல்லேலூயா. இவன் ஒரு படி வேலை செய்தான். அவன் வெறும் இடிச்சான், சிலரை கட்டினான். இவன் கட்டலாம், அதோடு சேர்ந்து தேவனுடைய வேதத்தை யூதாவையும் ஜனங்களை வைத்து உபதேசிக்க. அல்லேலூயா. தேவனுக்கு சொல்றோம். இப்போ உபதேசம் பண்ணதுனால என்ன நடந்து தெரியுமா? சத்துருக்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு சொல்றோம். உனக்கு யாருப்பா சத்துரு? உன் ஆபீஸ்ல இருக்கிறாங்களா, உன் வீட்டில் இருக்கிறாங்களா, உன் பக்கத்தில் இருக்கிறாங்களா? உனக்கு யார் சத்துரு? தேவனுக்கு சொல்றோம். அவங்களுக்கு பயப்படாதீங்க. அவங்க உங்களை கொண்டு வந்து விசாரிப்பாங்க. அவங்க கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துட்டு போவாங்க. கடவுளை சோதனை பண்ணாங்க. இவங்களா தான் கொடுப்பாங்க எனக்கு, இவங்களா எனக்கு விசாரிப்பாங்க. கர்த்தருக்கு சொல்றோம். அவங்களே தான் இங்க கர்த்தர் சொல்றாரு. அவங்க தான் அவங்க விசாரிப்பாங்க, வந்து கேட்பாங்க, கொடுப்பாங்க. அவங்களால நீங்க கடன் பட்டவங்களே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்படிக்கு கர்த்தர் செய்வாரு. அல்லேலூயா. சரி, கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வச்சு சோத்திரம். என்ன தெரியுமா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தகப்புடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்தான். ஏன் இன்னும் ஆசிரியர் இருக்கிறோம்? இன்னும் கடன்ல இருக்கிறோம். இன்னும் தேவையில்லை இருக்கிறோம். இன்னும் புலவிட்டு இருக்கிறோம். காரணம், இன்னும் செய்ய வேண்டியதை நாம் என்ன பண்ணணும்? செஞ்சு பாருங்க. இந்த வசனத்தை அப்படியே குடிச்சிட்டு போகையா, இங்க விட்டு போவாதீங்க, வீட்டில் எடுத்துக்கோங்க. கர்த்தர் ஆண்டவரே நீங்க பேசுறீங்க பலிபீடத்துல இருந்து, இந்த வசனத்தின்படி நாம செய்ய ஆரம்பிக்கிறேன். திரும்ப கொடுங்க. ஃபர்ஸ்ட் திரும்ப இருக்கிறது செல்வங்கள் எல்லாம் அப்புறம் வரும். செல்வத்தை கேட்காதீங்க, கிருபை. இதன்படி நான் செய்யறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. அந்த ஜபத்துல கர்த்தர் இருக்கிறாங்க. கிருபை கொடுங்கப்பா, இதன்படி நான் செய்ய வாஞ்சிக்கிறேன், வேதத்தை வாஞ்சிக்கிறேன், உங்களை தேட விருப்பப்படுறேன், உங்க ஊழியம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். அவன் ஜனங்கள் யூதாவெங்கும் உபதேசித்தான். He proclaimed the gospel to everybody. ஜனங்களை ஒருமுகப்படுத்தி கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தான். ஆகையினால் தேவன் அவன் காரியத்தை எல்லாம் ஆசை. இப்படிதான் இந்த யோசபாத் கர்த்தரை தேடின நாட்கள். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் நீங்க சபையா கற்றுக்கொண்டு நீங்க போய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், கிருபையை வாங்க வேண்டும். இதை பிராக்டிஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை கடனாளியாக விட மாட்டார். கைத்தட்டி சோதனை பண்ணுங்க. கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் வைப்பார். கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் வைப்பார். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், நீங்க மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. அது போல கர்த்தருக்கு சோதனை. ஒரு சொன்னார், காலையில் கொண்டு வந்து ஃபாரின் கண்ட்ரியில கையில் கொடுத்தாங்க. அவர் சொன்னார், எனக்கு வேண்டாம், கர்த்தர் என்னை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு, ஏன்னா ஏழைங்களுக்கு கொடுங்க. அந்த மாதிரி சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் அவங்க கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு.
நீங்க போதும்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் இந்த வேதத்தை நம்ம இன்னும் நிறைய டீப்பாக கற்றுக்கணும். சரி, மூணாவது காரியம் நான் போகிறேன். மூணாவது காரியம், இது ஒரு வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கங்க, மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 6வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 16:16. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். என்ன சொன்னா? இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இவங்க யாரை தேடி போனாங்க? இயேசுவை தேடி போனாங்க. யார் போனது அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நேம் யார் தெரியுமா? மேரி தி மேக்தலின், மகதலேனா மரியாள். முதலாவது இயேசுடைய கல்லறைக்கு அதிகாலையில் இருட்டோடு போய் கர்த்தரை என்ன பண்ணலாம்? இயேசுவை தேடினார். அல்லேலூயா. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி நிற்கிறதை கண்டால் போதுங்க, அது போதும். பின்னாக திரும்பி இயேசுவை கண்டால், நீ அதிகாலையில் தேடுவாயானால் கர்த்தரை நீ கண்டடைவாய். அல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மன வேதனை. அவருடைய வேதனையை சொல்ற பாருங்க. 15வது வசனத்துல இயேசு அவரை பார்த்து, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவர் என்ன தெரியுமா? இயேசுவை தோட்டக்காரன் நினைச்சிட்டார். அவர் சொல்ல பாருங்க, அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். இயேசு அவரை நோக்கி, மரியாளே என்றார். அவர் திரும்பி அவரை பார்த்து, ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா? அதிகாலையிலே அவள் போய் தேடினதினாலே அவருடைய துக்கம் நீங்கி, சோர்வு நீங்கி, இயேசு அவளுக்கு தென்பட்டபடினாலே அவளுக்கு ஒரு புது உற்சாகத்தை கர்த்தர் என்ன பண்ணலாம். அப்போ இன்னைக்கு உங்க இந்தியம் பாரமா இருக்கா, துக்கமா இருக்கா, எந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, அது எப்போ தெரியுமா போகும்? எப்போ போகும்? ரப்பர் போட்டு அழிச்சாவா, இல்லை சோப்பு நார் போட்டு தேய்ச்சாவா? எப்படின்னா துக்கம் போகும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா பூஸ்ட் ஆஃபீஸ் குடிச்சா துக்கம் போயிடும். இப்போ எல்லாரும் ஒரு பாட்டில் வாங்கி பூஸ்ட் வச்சு குடிக்கும் வீட்டில், துக்கம் போதான் பாருங்க. அவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடின பொழுது அவளுக்கு கர்த்தர் தேடினார். அப்பொழுது அவருடைய துக்கம் நீங்கி இயேசுவை கண்டவுடனே அவர் ஆறுதல் அடைந்தார். உங்களுடைய துக்கம் நீங்க சொன்னா மரியாதை போல வைத்து
அடையாளத்தை. கர்த்தர் துக்கத்தை தேவன் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது காரியம், முதல்ல தரிசனமானவர் இந்த மரியாதை. இந்த மரியாதை குறித்து வேதத்தை 5 மரியாதை இருக்கும். இயேசுவின் மரியாதை, இயேசுவின் தாயாகிய மரியாதை, மகதலேனா மரியாதை, அப்புறம் யோசேப்பின் தாயாகிய மரியாதை, அப்படி 5 மரியாதை இருக்கிறாங்க. அதில் எந்த மரியாதை கேட்டால், இயேசு என்ன பண்ணாருன்னா 7 பிசாசை விரட்டினாராம் இந்த மகதலேனா மரியாதை கேட்டது. அதனால தேவன் அதிகமாய் அன்பு கொடுத்தார். யாருடைய பாவம் அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள் என்று பைபிள் இருக்கு. அதுபோல இவருடைய காரியங்களை கர்த்தர் சரிப்படுத்தின உடனே அவர் தேவனை தேட ஆரம்பித்தார். கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நீங்க அதிகாலை தேடுறீங்களா? கர்த்தரை எத்தனை நேரம் இழந்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், கேட்டதெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அவரை தேடுறீங்களா? இன்னும் குறை 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 வேண்டாம். ஜீசஸ் அழகாக கர்த்தர் சொன்னார். அவள் அதிகாலையில் போய் கர்த்தரை அவளுக்கு அவர் தரிசனமானார். நீங்க பைபிள் சொல்லுது, அதிகாலையில் தேடுகிறவள் என்னை கண்டடைந்தார். கர்த்தரை கண்டடைய சமயத்தில் தேடுங்கள். நீதிமொழிகள் 8:17. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை. அப்போ கர்த்தரை கண்டுகொள்ளும் பொழுது நம்முடைய துக்கங்களை கர்த்தர் நீக்கி நமக்கு புது பலத்தை கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைத்து கழுகுகளை போல செட்டையடித்து உயர எழுப்புவார். அவர்கள் ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்ந்து போவார். அல்லேலூயா, ஆமென். இதுதான் பொய்யா? What does the Bible says? என்ன வேதம் சொல்லுது? நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் தேடுறேன், அவர் தேடுறேன், அதிகாரத்தில் மரியாதை போகிறேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை அவன் ஆசீர்வதிப்பான். ஆமென். சொல்கிறேன், நீங்கள் துக்கமாக இருக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துக்கமாக இருக்க மாட்டீங்க. உங்க எப்பவுமே நீங்க சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க. நிறைய குறைவு இருக்கும், நிறைய தேவை இருக்கும், ஆனா உங்க மனசு துக்கமா இருக்காது. உங்க மனசு எப்படி தெரியுமா? எல்லாம் கிடைச்ச மாதிரி திருப்தியா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? கண்டடைய சமயத்திலே அவரை தேடும் பொழுது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் காட். 3வது 4வது 27:8 சங்கீதம் குயிக் முடிக்க போறேன். 27:8 படிங்க. சங்கீதம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. என்ன சொல்லிட்டு? எது சொல்லிச்சுமா? இதயம் பேசுமா? இதயம் எது பேசும்? எதையும் பேசும், வாய் தானே பேசும். இங்க இதயம் பேசுங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொல்றது என் வாயோடு மாத்திரம் அல்ல, நான் சொல்றது என் இருதயத்திலிருந்து நான் என்ன பண்ணுவேன். அதான் நிறைய பேர் வாயில தான் சொல்லுவாங்க, இருதயத்துல சொல்ல மாட்டாங்க. வாயில சொல்றது வாயோட அப்படியே காத்துல போயிடும், ஆனா இருதயத்துல சொல்றது எங்க தெரியும்? அவன் மனசு அப்படி புதுசா மாறிச்சு. யார் மனசு? தாங்களுடைய இருதயம். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்களுடைய முகத்தையே நான் தேடுவேன். ஆரம்பத்தில் 1993 ஒரு பைபிள் வாங்க, தமிழ் பைபிள் ஒரு 100 rupees கொடுத்து ஒரு பைபிள் வாங்கினேன். அந்த பைபிள் மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ போய் அந்த கடையில் போய் பார்க்கும்போது ஒரு
ஓவல் டைப்பில் ஒரு ஸ்டிக்கர் விட்டாங்க. அந்த ஓவல் டைப் ஸ்டிக்கரில் பார்த்தா இந்த வசனம் போடு, உங்களுடைய முகத்தையே தேடுவேன். அதை ரொம்ப பிடிச்சிச்சு, வாங்கிட்டேன். பைபிள் மேலே வாங்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒட்டிட்டேன். ஆனால் கர்த்தரை இன்னும் காலையில் தேடல. இந்த மனசு வந்துச்சு, ஆனால் இன்னும் இறுதியும் இன்னும் அதுக்கு ஒத்துழைக்கல. அதுக்கு ஒரு செக் வச்சார் கர்த்தர். என்ன பண்ண தெரியுமா? யூத் மீட்டிங்கை உருவாக்கி அந்த யூத்துக்கெல்லாம் கூப்பிட்டு ஐநாவுக்கு ஒரு மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங்கில் ஜெயமோகன் அங்கிள் பிரசங்கம் பண்ணுறாரு. நம்ம சண்டேல ஸ்பீச்சர் பெரிய சபையில் அவர் பிரசங்கம் பண்ண ஆனால் மூடுது பாரு. இதையும் அப்படியே தகவல் எரியுது. ஆனால் அப்படியே பறகுது, அப்படியே வயிறாக்கி வாஞ்ச வருது. வீட்டுக்கு வந்து மக்கள் ஒன்றுமே கை கால் முகத்த அளவில் சாப்பிடல, எதுவும் பண்ணல. டைரி எடுத்தேன். என் ஜீவனில் நாளெல்லாம் கர்த்தரை அதிகாலையில் நான் தேடுவேன். டைரி எழுது. கர்த்தரை சொல்றேன். எங்கள் அம்மா வந்து அதை படித்தாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லி? அட பைத்தியக்காரா, இதெல்லாமா போய் எழுதுவேன்? கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. கடவுளை தட்டி கர்த்தரை சொல்றவங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேவ பலனை கர்த்தர் கொடுப்பான். சிங்கம் போல எது வந்தாலும் சரி ஃபேஸ் பண்ண ரெடி. சாம்சன் சொல்லுவாங்க, லெட் கம் வாட் மே அப்படின்னு சொல்றாங்க. எது வந்தாலும் சரி. அவன் அந்த மாதிரி சிங்கம் போல ஒரு தைரியத்தை அந்த அதிகார ஜபத்தில் தேவன் விஷயமா ஊற்றுறாங்க. ஒரு அப்படியே மகிழ தூக்கி தண்ணி அப்படியே கொட்டினாலும் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அபிஷேகம் இறங்கும். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபவுண்டன் அப்படியே பொங்கும். இந்தியத்தில் அப்படியே ஜீவன் தண்ணி அப்படியே லிட்டரலாக ஃபீல் பண்ணுது. பஸ்ஸில் போகும்போது அப்படியே லிட்டரலாக அப்படியே பொங்கி வருகிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த அளவுக்கு தேவன் நிரப்பி நடத்துகிறார். இனிமேல் நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற இறுதி. நான் இறுதியத்தோடு பேசுகிறேன். என் இறுதியத்தோடு, உங்கள் இறுதியத்தோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்கள் முகத்தோடு அல்ல, உங்கள் இறுதியத்தோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு, என் இருதயம் அதை சொல்லிட்டு. இன்றைக்கு உங்கள் இருதயம் சொல்லணும். உங்கள் வாயில் உங்கள் இருதயம் சொல்லணும். உங்கள் இருதயம் மறுரூபமாகணும். கர்த்தரை தேடுவேன், கர்த்தருடைய முகத்தையே நான் தேடுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இருதயத்திலிருந்து நான் கர்த்தரை நான் தேடுவேன். அவர் தான் என் வாஞ்சம். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கலருவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கலருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியினால் அவன் நாளுக்கு நாள் விழித்தார். தாவீது அழகாக இன்னைக்கு ஆராதனை கூட நம்ம பார்க்கணும். தாவீதை போல நான் துதிப்பேன், தாவீதை போல நான் கை தட்டுவேன், தாவீதை போல நான் நடனம் ஆடுவேன், தாவீதை போல நான் பாடுவேன். எஸ் எஸ், தாவீதை போல கர்த்தருக்கு சொல்றேன். பாரு, நீ வாலிப பிள்ளைகளெல்லாம் உற்சாகப்படுத்த, கீழே இறங்கி போய் வாலிப உற்சாகப்படுத்து. எப்போ சும்மா உட்காந்து ஏன் சின்ன பண்ணு, கை தட்டு, பாட்டு பாடு. அப்படின்னு வந்தாங்க வச்சுங்க, இது கல்யாணம் போன மாதிரி தலையே கீழே முடிச்சுக்கிறது. சரி, நீ கல்யாணம் போடுதான், கர்த்தருக்கு கல்யாணம் போடு. அந்த கல்யாணம் போடு என்ன பண்ண தெரியுமா? உபவாச பாட்டில் கர்த்தரை தேடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடிப்பார். நீ கல்யாணம் போடுதான், நீ என்ன பண்ணு? கர்த்தருக்கு தலை குடிச்சிட்டு நிமிர்ந்து நெல்லு. அவன் வாழ துறையா
கையை தட்டு. அவன் 2 கையை கட்ட கொடுத்துருக்காருல்ல. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? 2 கையை தட்டு, நல்லா கையை தட்டு. சவுத்துலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாகர்கோவிலெல்லாம் நம்மளாம் கை தட்டுன்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கையை அடி. வித்தியாசமா இருக்கு. கையை அடினா ஓகே அப்படிதான் சொல்லுவாங்க. அடிக்கிறது ஓகே, அடிக்கிறது அடின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரி வைராக்கியமா சொல்லுவாங்க, கையை அடி. சோதரம் நீங்க நம்ம ஜென்டிலா சொல்ற கையை தட்டு. எப்படி தட்டு? ஸ்டைலா கையை தட்டுறது சொல்லி வாயை தோற பாடு, கொஞ்சம் எழுந்து நில்லு. ராமி பசங்க நல்ல போய் சேர்ல போய் உட்காந்துன்னா சொல்றேன் இல்லை சோதரம். நம்மை உண்டாகின தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட கடவோம். முழங்கால் படிப்போம். முழங்கால் சரி, ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். நேற்று இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சில இந்த கவுபாரு, இந்த கட்டிங் மிஷினு இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நான் கடைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஈவினிங். யாருன்னு பார்த்தா முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஓவர்ஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் இன்சார்ஜ். அவர் தான் ஃபுல் பைபிள் காலேஜுக்கு, லேடிஸ் காலேஜுக்கு, அந்த பணித்தலங்களுக்கு, சர்ச்சஸ்க்கு எல்லாத்துக்கும் அவர் தான். அவர் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி உங்கள் ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் அவருக்கு பண்ணி ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அவர் கேட்டார், உங்கள் ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்புங்க, பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஃபோட்டோ அனுப்புங்க. நான் எடுத்த ஃபோட்டோலாம் சில குரூப்பாக நான் அனுப்பிச்சி விட்டேன். அவர் பார்த்துட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டார். ஸோ அவர் வந்து நேற்று எவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நான் இங்கே வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். தயவுசெய்து ஒரு நாள் வாங்க, சபைக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னேன். கத்திரி சித்தமான வருவார். நல்ல தாழ்மையான மனுஷன், ஜெபிக்கக்கூடியவர். ஸ்தாபனத்தில் அவர் ஒரு பதவியில் சீட்டில் உட்கார்ந்தாலும் நிறைய முறை நான் பார்த்துருக்கிறது அவர்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஃபீஸ் ரூம், அக்கௌண்டன்ட் ரூமில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் சில இன்சார்ஜ் ரூம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு மேலே டெரஸில் போய் ஒரு குடிசை போட்டிருப்பாங்க. அந்த குடிசைக்குள்ளே இருந்து உலாத்தி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்ல ஜெபிக்கிற மனுஷன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸ்தாபனத்துலாம் அந்த மாதிரிலாம் யாரும் நான் பார்த்ததில்லை. இப்படி ஜெபிச்சுட்டு செய்யறதுலாம் அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரமாக ஆஃபீஸ் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அதிகமாக ஜெபத்தில் இருப்பார். சிலர் அப்படியே வந்து ஆஃபீஸில் பார்ப்பாரு, கொஞ்சமாக பேசுவார், அதிகமாக பேச மாட்டார். நிறைய நன்மைகளை செய்திருக்காங்க. நல்ல மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மனைவி 2 பேருக்கும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரு அந்த தலைமை சபைக்கு வந்து அங்கே பாஸ்டர் 10 வருஷம் ஒருத்தர் இருந்தார். ஃபஸ்ட்டு வந்துட்டார். அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க, ஒரு சில குரூப்பாக வந்து கேட்குறாங்க, உங்கள் சபை இவ்வளோ வளர்ந்த அது காரணம் என்ன அப்படின்ட்டு சொன்ன கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கோம்? How your church is going? என்ன சொன்னாரு? Prayer. ஜெபம். ஜெபத்தில் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் உயர்வை தேவன் கொடுப்பார். You should be a man of prayer. தேவ சமூகத்துக்கு நீ எவ்வளவு முக்கியம் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உனக்கு முக்கியம் கொடுப்பார். நீ தேவனுடைய சமூகத்தை விட்டு கோரையானால் கர்த்தர் போய்விடுவார்.
நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை இருக்கியா மாறும். அதாவது புனிதனுக்கு புனிதனாயும் மாறுபாடு உள்ளவனுக்கு நம்ம தேவன் எல்லாமே அன்பா இருப்பாருன்னு சொல்ல முடியாதுங்க. தேவன் அன்பா தான் இருப்பாரு. ஆனா சவுலையும் எடுத்தாரியா, புறா விக்கிறவனையும் கொண்டனையும் வெறுத்தார் திருந்தார். அது போல நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதோ அதை தேவன் அகற்றுவார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவை. எல்லாம் ஆண்டவர் செய்வார் இல்லை. நாம அவன் இடிச்சான், அதுக்கப்புறம் கட்டினான். நாம என்ன செய்யணும், அதை நம்ம என்ன பண்ணோம், எடுத்து போடணும். தேவனை தேட நம்ம ஒருமுகப்படுத்தணும், இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும். அவன் எளிய வழிவிடத்தை செப்பலிட்டான். கரெக்டு, மேலும் பள்ளம் உள்ளம் குழி விழிமா இருந்தது, செப்பலிட்டான். அப்புறம் பலி செலுத்தினான் அக்கினி வானத்தில். இன்னைக்கு செப்பல் நம்ம லைஃப்ல செப்பல் சரி, அப்புறம் பலி. அப்பொழுது வானத்திற்கு அக்கினி தேவனோட மருத்துவத்தை தேவன் கொண்டு வருவார். ஏமே நம்ம ஜெபிப்போமா? ஜீசஸ், ஹல்லேலூயா.